இதுக்கு பேர் மில்லட் நூடுல்ஸ், திணை நூடுல்ஸ்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா மேகி சாப்பிடாமல் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கலாம். இது நூடுல்ஸை முதல்ல அவிச்சு வேக வச்சுட்டாங்க தனியாக. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டாங்க. இது யார் பண்ணித்தரானா, எனக்காக என் ஒய்ஃப் பண்ணி கொடுத்தாங்க. இது பக்கத்தில் தேவையான மசாலா பொருட்கள்லாம் பக்கத்துலேயே வச்சுட்டு, அப்புறம் ஒரு மசாலா பொடியாக போட்டாங்க. அதில் என்னென்ன போட்டாங்கன்னா, மேகி பொடி ஒன்று போட்டாங்க, மிளகா பொடி போட்டாங்க, சீரகத்தூள் போட்டாங்க, கரம் மசாலா போட்டாங்க, அப்பப்போ சாம்பார் பொடி முதற்கொண்டு சேர்ப்பாங்க. ரைட்டு, எல்லா மசாலாவும் போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, வெங்காயத்தோடு சேர்த்து பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கிண்டுவாங்க. கிண்டிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நல்ல ஒரு கலரில் வரும். ஆட்டோமேட்டிக்காக அது நல்ல ஒரு கலரில் வந்ததுக்கப்புறம் பச்சை வாசனைலாம் போயிடுச்சான்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே நம்ம அவிச்சு வச்ச நூடுல்ஸ் இருக்குல்ல, அதை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவாங்க. மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா இந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மேகியோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஹெல்த்தியாகவே இருக்கும். அதனால் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, மேகிக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியாக திணை, கம்பு, ஏகப்பட்ட மில்லட் நூடுல்ஸ் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.